தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய கிட்டத்தட்ட 34 விதமான பதவிகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக இதில் 34 ஜாப் வேக்கன்சி, அதாவது வேக்கன்சினா பதவிகள் வந்து 34 இருக்குது, வேக்கன்சி வந்து கிடையாது. பதவிகள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 34 பதவிகள் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான நிறையா பதவிகள் பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் இருக்குது, தொழில்நுட்ப உதவியாளர் இருக்குது, அப்புறம் வந்து சீட்டு விற்பனையாளர் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பலவிதமான ஜாப்கள் உங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித தேர்வும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 58,000 வரைக்கும் அதிகபட்ச சம்பளமாக தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி அடுத்த வருடம் 2025 1ஆம் மாதம் 8ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த ஜாப்புக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வயது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 45 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ சூப்பரான ஒரு ஜாப். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடச்சிரும். டோட்டலாக 8 பேஜஸ் இருக்கும். நீங்கள் 7th பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் கிடைக்கும். அதற்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சொல்லி லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்கை கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப், பார்ட் டைம் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான். முடிஞ்சளவு வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 39 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங்லாம் இருக்குது, என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ சேலரி அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க வெளித்துறை காலியிடங்கள். ஓகேவா, வெளித்துறையில் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளருக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாதம் 58,000 வரைக்கும் சேலரி தருவதாக சொல்லியிருக்காங்க. இதற்கும் நீங்கள் 12th பாஸ், அதாவது SSLC நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சீட்டு விற்பனையாளரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 58,000 வரைக்கும் மந்த்லி சேலரி தருவதாக சொல்லியிருக்காங்க. இதற்கும் நீங்கள் SSLC நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட் சத்திரம் காப்பாளர், இதற்கு உங்களுக்கு 58,000 சேலரி. இதற்கும் நீங்கள் SSLC நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு சுகாதார மேஸ்திரிக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 50,000 சேலரி. உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு சுகாதார மேஸ்திரியிலே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து உப நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 50,000 சேலரி. உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட் இது எல்லாமே அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் காவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கும் உங்களுக்கு 50,000 சேலரி. நெக்ஸ்ட் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட் துப்புரவு பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா 50,400 வந்து சேலரி. உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட் கால்நடை பராமரிப்புக்கும் அதே மாதிரி தான் 31,500 சேலரி. உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். உதவி யானை மாவுத்தர் இருக்காங்களே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,000 சேலரி. உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் இது வந்து யானை இருக்குல்ல, அதை வந்து பாதுகாக்கிற வேலையாக வந்து இருக்கும் இந்த வேலை. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மேலே நிறையா ஜாப் இருக்குது, அதற்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தொழில்நுட்ப அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்திருக்கு. இதற்கும் அதே மாதிரி தான் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், மின், சிவில், மின்னவியல், நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃப்ஸு, மெக்கானிக்கல்ஸு, நெக்ஸ்ட்டு சிவில், இயந்திரவியல், உதவியல் சொல்லிட்டு தொழில்நுட்பம் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு மேக்ஸிமான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமா படிச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இல்லை டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங், அது ரிலேட்டடாக நீங்கள் எது படித்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் சில பேர் ஐடிஐ தான் ப்ரோ நான் படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஐடிஐ படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது எந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அந்த சேலரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஒன் டைம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பணிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் பணிக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றது உங்களால் பார்த்துக்க முடியும். என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகபட்ச எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th 12th டிப்ளமோ ஐடிஐ இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங். ஸோ இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி 8ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எனி டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணி எப்படி அனுப்புறது அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் இருக்க இடத்துக்கு வந்துருங்க. அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டி அதற்கு மேலேயும் இந்த பேஜ்லேயும் வந்து உங்கள் கையொப்பம் சிக்னேச்சர் வர்ற மாதிரி சைன் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரி வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு இருக்கும் தெரியுமா, அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய 12 நம்பர் வந்து இருக்கும். அந்த ஆதார் கார்டோட நம்பர், அந்த நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களோட மொபைல் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு 1/7/2024 இந்த ஏஜுக்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி வயதுக்குள்ளே இருக்கீங்க இந்த தேதிக்குள்ளே அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் வெளித்துறை உள்துறைன்னு சொல்லிட்டு 2 ஜாப் போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதற்கான சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் அதை தவிர வேறு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் இதில் உள்ள காமனான விஷயங்கள் தான் வந்து கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலே எதுவும் குற்றம் இருக்கா, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் கேஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன கேஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அப்படி எந்த கேஸும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத மட்டும் நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன் அனுபவம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக முடிச்சுட்டு எந்த நாள் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டை போட்டுட்டு எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட இடத்தை போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்ப போகிறீங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 6th பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இணை ஆணையர் செயல் அலுவலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து இந்த 624601 அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். 8/1/2025 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ₹25 ஸ்டாம்ப் ஒட்டிக்கக்கூடிய ஸ்டாம்ப் வந்து உங்களோட லெட்டர் அந்த போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டில் ₹25 ஸ்டாம்ப் இருக்கக்கூடிய ஸ்டாம்பு ஒட்டி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்களும் படித்து பாருங்கள். தமிழில் தான் இருக்குது. இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, வேறு ஜாப் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.